ஹலோ ஆல் ஜெம் சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்து நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்கள் சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம். அப்படி இன்னைக்கு வந்து சூப்பரான விஷயங்களா என்னென்னலாம் அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன் பார்ட் 2லையும் வந்து கண்டினியூ ஆகும். அந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆனாலே. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு படம் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா காந்தாரா. இந்த படம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியக்கூடிய ஒரு படம். ஒரு பேன் இண்டியா படமாகவே அது வந்து மாறுனுச்சு. அதுக்கப்புறம் காந்தாரா 2 வந்து எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அதோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கர ஹையா இருந்துச்சு. படமும் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஹிட் ஆனிச்சு. இன்னைக்கும் வந்து சோஷியல் மீடியாக்குள்ள இன்ஸ்டாகிராம்குள்ள எங்கேயாவது ஒன்றுல உள்ள போய் பார்த்தீங்கன்னா முதல்ல யார் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா குயின் நம்மளுடைய ருக்மணி வசந்த் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஏன் இதை பர்டிகுலராக வந்து சொல்கிறேன்னா எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணாலும் அவங்க தான்ப்பா வந்துட்டு வராங்க. ஏன்னு எனக்கே தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் அண்ட் வந்து ஸ்டோரியாவே ஓவராலாகவே பயங்கரமாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் இதோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 300 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த படத்தை வந்து மேக்கிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி அளவில் வந்து எடுத்திருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பு பின்னாடி வந்து இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணி ரிஷப் ஷெட்டி வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். அந்த ஒர்க்குக்காகவே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த உழைப்பு அப்படின்றது ஒரு கிரெடிட் வரும். அப்படி இந்த காந்தாரா 2 படம் வேர்ல்டு வைடில் வந்து பயங்கரமான வந்துட்டு ஒரு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்றத எல்லாரும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் காந்தாரா 3யும் வந்துட்டு வரப்போகுது அப்படின்ற சஸ்பென்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க. டெஃபினட்டாக அதுவும் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கும். அதே நேரத்தில் ரிஷப் ஷெட்டி அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து பிடிக்கும். ஒரு உளவியல் சார்ந்த கருத்தாகட்டும், ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்த கருத்தாகட்டும், இதை வந்து ஆன் த ஸ்க்ரீனில் வந்து கொடுக்கறதுல வந்து தமிழ் டேரக்டர்ஸ் மிகப்பெரிய ஒரு தைரியம் படைச்சவங்க. அப்படி நான் பார்த்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தார். அதேமாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் அவர் வந்து இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு படம் வந்து ஹிட் கொடுத்துட்டு இன்னும் அதோடைய இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கார்ல, அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு விஷஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 2வதாக வந்து STR 49 எப்பப்பா வரும்? ஒரு ப்ரமோ வந்துட்டு வரப்போகுதுன்னு சொன்னாங்க. படத்தில் டியூவல் கெட்டப் இருக்குன்றாங்க. இது வந்து ஒரு வட சென்னையோட ப்ரீக்வல் வெர்ஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை வட சென்னை நடக்கிறப்ப இது சேம் சினாரியோவில் நடக்கிற கதை அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. பட் எதாவது சொன்னாலும் இந்த STR அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கறதுக்கு இந்த ரசிகர்கள்லாம் காத்து கிடக்கிறமே அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ட்டு எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தையுடைய ப்ரொடியூசர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் STR-ஐ வெறும் வீட்டில் வந்து பார்த்து கொண்டாடக்கூடாது, தேட்டர்லையும் வந்து கொண்டாடணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேட்டரில் அந்த ப்ரமோ ஷூட்டை ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. 4 நாள் வந்து எல்லாரும் வந்து சொல்ல நம்மளுக்கே அப்பா ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து STR வந்து தக் லைஃப்பில் வந்து நடித்தப்ப எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. STR ஆக்டிங் நல்லா இருக்குன்றதெல்லாம் சொன்னாங்க. பட் கலைவான விமர்சனங்கள் வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போது அதோட ஹைப் அப்படின்றது வெற்றிமாறனோட சேர்ந்துருக்காங்கன்றதோட ஹைப் நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இதுக்கான அப்டேட் கூட சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே நேரத்தில் STR இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் தமிழ் சினிமாக்குள்ளே இருந்திருக்கார். யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரையும் அவரோட தீவிரமான ஒரு ஃபாலோயரில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அவர்கள். லாஸ்ட்டாக ரப்பர் பந்து அப்படி சொல்லிட்டு ஒரு மெகா ஹிட் படத்தை குறைஞ்ச லெவலில் ஒரு பட்ஜெட்டோடு எடுத்த ஒரு படம். அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஹிட் ஆனிச்சு. ஸோ அடுத்ததாக வந்து டீசல் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணுறாரு. படத்தில் வந்து முக்கியமான ஒரு டைலாக வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்க்குறப்பே பயங்கரமாக வந்து சந்தோஷமாக இருக்குது. வெற்றிமாறன் அவரோட வாய்ஸில் ஒரு கருத்து சொல்கிறாருன்றப்பே அது வந்து பயங்கரமாக பூம் ஆகும், ஹிட் ஆகும். ஸோ அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகணுன்றதுக்காக தான் அது வந்து வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவின் அவரோட மாஸ்க் படம் வந்துட்டு வரப்போகுது. ஒரு ப்ரமோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. என்னப்பா வெற்றிமாறன் அவர்கள் வந்து இப்போ படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டாராமே, ஆனால் எங்கள் படம் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நெல்சன் அவரோட அந்த ப்ரமோவில் வந்து பண்ணுற ஒரு சின்ன ஃபன் அதே மாதிரி வந்து கவின் அவர்களும் வந்து பண்ணியிருந்தாப்புல. பட் இருந்தாலும் மாஸ்க் படத்துக்கு மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் படம் வந்து கிஸ் வந்தப்போ ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றதுனால இப்போ அதோட டாக் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் என்றைக்குமே ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கப்புறம் ஆல்வேஸ் ஒன்ஸ் ஹீரோ ஆல்வேஸ் ஹீரோன்னு சொல்கிற மாதிரி கவின் அவர்கள் ஆல்வேஸ் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கலைஞராக இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்னென்னா பிக் பாஸில் வந்துட்டு இவரை ஏன்ப்பா எடுத்தீங்க, அவரை ஏன்ப்பா எடுத்தீங்க, இவரெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலையே, ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ள வாட்டர்மெலன் திவாகர் போகிறாரு, என்னப்பா நடக்குது அப்படின்றதெல்லாம் ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் அவங்க ஒரு பிளான் ஆஃப் ஸ்கெட்சில் தான் வந்து வந்திருப்பாங்க. இதுவரையும் இல்லாத பிக் பாஸை விட இந்த பிக் பாஸ் வந்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்து உள்ளாகும், ஏகப்பட்ட டாக் ஆஃப் த டவுனுக்கு வந்து வரும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். விஜய் பார்வதி, ரம்யா ஜோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து
இந்த இந்த பிக் பாஸ் வந்து எப்படி இருக்கணும் உங்களோட கருத்துக்கும் முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா சார்ந்து சூப்பரான அப்டேட்ஸ்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாட்டி திருப்பி சந்திப்போம். நன்றி.